guys, ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன LAK மூவி ரிவ்யூ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்ல பிரதீப் ரங்கநாதன் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா நடிச்ச படம் தான் LAK. தெரியுது, நீ மூடு. ஏன் இத்தனை நாள் கழிச்சு ரிவ்யூ போடுறேன்னு கேட்டீங்கன்னா டைம் கிடைக்கல. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராபிக்ஸ், VFX, செட் ஒர்க் தான். இந்த மூணு தான் இந்த படத்தோட மெயின் தூணாவே இருக்கு. இந்த படத்துல சீன் பை சீன் பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா இருக்கும் இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம். இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா பிரதீப்பும் கிருத்தி செட்டி லவ் பண்றாங்க. ஒரு சமயத்துல 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இது காரணம் LAKங்கிற ஒரு ஆப். அந்த ஆப்பை முடிச்சு கட்டினாரா திரும்பி கிருத்தி செட்டியோட சேர்ந்தாரான் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஹார்ட்டோட வேலையை எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸ்டோரியா பார்க்க ஒரு டீசென்டான ஸ்டோரி தான். சீன் பை சீன்ஸ் விஷுவல்ஸ்லாம் தெரிக்க விட்டுருப்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம். நம்ம பிரதீப்புக்கும் எஸ்.ஜே. சூர்யாக்கும் உள்ள காம்போ இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துல இருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? ஸ்ரீமான் அவரு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆக்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல எஸ்.ஜே. சூர்யாக்கும் அவருக்கும் ஒரு டயலாக் சீன் வரும். அந்த சீன் சூப்பராகவே இருந்தது. புரியலையா? தனித்து மெலிந்தோனை தாந்தாக்கி கொள்ளல் நனிவலிமை என்றுரைத்தல் நன்றா. கனிமணத்தீர் வல்லரிமா போன்றோரை வன்களத்தில் தான் பொருத்தி வெல்லும் திறத்தோனே வீரன் நேரிசை வெண்பா. புரியலையா? யோகி பாபாவோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அவரோட காமெடி சீக்வன்ஸ் நல்லாவே இருந்தது. கிருத்தி செட்டி அவங்களோட கேரக்டர் ஸ்கில்லும் இந்த படத்துல சூப்பராகவே இருந்தது. பிரதீப்பை விட இவங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி நல்லாவே சொல்லியிருந்தாரு விக்னேஷ் சிவன். எஸ்.ஜே. சூர்யாவை பத்தி சொல்ல தேவையில்ல, வழக்கம் போல ஆக்டிங்ல கலக்கி விட்டாரு. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் தான். அவரோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங் தியேட்டர்ல பார்க்கும் போதெல்லாம் சூப்பராகவே இருந்ததுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான் கைஸ். கன்ஃபார்மா தியேட்டருக்கு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 இருந்து 95 கோடிக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. நேற்று தான் இந்த படம் பாத்தீங்கன்னா 50 கோடியை கிராஸ் பண்ணிச்சு. இந்த படத்தை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 6 ரேட்டிங் தரேன். உங்க ரேட்டிங் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. டாடா பை பை. அடுத்த வீடியோல சந்திப்போம்.